Legacy a coding and learning platform. ஸோ நாங்கள் இந்த பிளாட்ஃபார்ம் எதுக்கு ஆரம்பிச்சிருக்கோன்னா, நீங்கள் வீட்டில் உட்காந்தபடியே உங்கள் கையில் இருக்கிற டிவைஸை வச்சு யூ கேன் லேர்ன் கோடிங் அண்ட் ஹார்ட்வேர் டிசைனிங். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நான் என்ன ஹேண்டில் பண்ண போகிறேன்னா, ஐல் பி ஹேண்ட்லிங் எம்பெடட் சிஸ்டம் டிசைன், ஐஓடி டிசைன் அண்ட் ரோபோட்டிக்ஸ். ரைட், பிஃபோர் வி டைவ் இன், நான் ஹார்ட்வேர் டிசைனிங் சொல்லும் போது அஃப்கோர்ஸ் ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலிமா கற்றுக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். நான் கண்டிப்பாக டெமோ வீடியோஸ் காட்டுவேன், காட்டாமல் இருக்க மாட்டேன். பட் அதர் தன் தட் I'll be using open source simulators. இந்த ஓப்பன் சோர்ஸ் சிமுலேட்டர்ஸ் யாருன்னா, அதே ஹார்ட்வேரை நீங்கள் வந்து ஆன்லைனில் நெட்லேயே போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த ஓப்பன் சோர்ஸ் சிமுலேட்டர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், நீங்கள் இது வந்து ட்ரெயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம், கம்பல்லாம் பண்ண மாட்டேன். பட் இஃப் யூ ரியலி வாண்ட் ட்ரை, நீங்கள் வந்து உங்களுக்கு லேர்ன் பண்ண ரொம்ப ஆசையாக இருந்துச்சுன்னா, ஸ்டார்ட் வித் சிமுலேட்டர்ஸ். லேர்ன் பண்ணுங்கள். நீங்கள் டெஸ்ட் ட்ரையல் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு தடவையும். ஸோ நீங்கள் ட்ரையல் பண்ணி பார்க்க உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக வளர ஆரம்பிக்கும். ரைட்? ஒரு நியூ ட்ரை நம்மளும் எல்லாருமே சேர்ந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் டைவ் இன். ரைட், ஸோ ரோபோட்டிக்ஸ், ஐஓடி இதெல்லாம் பேச ஆரம்பிக்கும் போதே வந்து கேட்கும் போது பெருசாக இருக்கும். ரைட், இப்போ ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைகிட்ட போயிட்டு டிஃப்ரென்சியேஷன், இன்டகிரேஷன் இப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை முடிக்கும், ஒன்றுமே புரியாது. அந்த மாதிரி தான். ஸோ இந்த வேர்ட்ஸ் ஐஓடி, ரோபோட்டிக்ஸ், இந்த வேர்ட்ஸ்லாம் புரியணும்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு நோ வாட் இஸ் எம்பெடட் சிஸ்டம்ஸ் அண்ட் எம்பெடட் டிசைனிங். இந்த எம்பெடட் சிஸ்டம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ரைட், ஸோ வாட் இஸ் அன் எம்பெடட் சிஸ்டம்? எம்பெடட் சிஸ்டம்ங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது, ஒரு ஹார்ட்வேரையும் ஒரு சாஃப்ட்வேரையும் நம்ம ஒன்றா இன்டெகிரேட் பண்ண போகிறோம். எம்பெடுங்கிறதுக்கு தமிழில் வார்த்தை வந்து செதுக்குறது. கரெக்டுங்களா? எப்படி வந்து ஒரு சிற்பி வந்து கல்லில் ஒரு சிற்பத்தை செதுக்குறானோ, அதே மாதிரி நீங்கள் ஒரு ஆர்ட். எம்பெடட் சிஸ்டம்ங்கிறது ஒரு ஆர்ட். நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட். எம்பெடட் சிஸ்டம்ங்கிறது ஒரு ஆர்ட். ஸோ பேசிக்காக வந்து நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் வச்சு ஹார்ட்வேர்க்குள்ளே செதுக்க போகிறீங்க. ஓகேங்களா? ரைட், ஸோ ரைட், இப்போ ஒரு சின்ன குழந்தை இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த சின்ன குழந்தைக்கு நான் ஏபிசிடி கற்று தர போகிறேன். அப்போ நான் ஏ ஃபார் ஆப்பிள்னு சொல்லுவேன். அதே மாதிரி தான் எப்போ எம்பெடட் சிஸ்டம் எடுத்தாலோ எல்லா இடத்துலையும் நீங்கள் கிடைக்கிறது ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் இஸ் வாஷிங் மிஷின் கன்சோல். பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் எம்பெடட் சிஸ்டம். ஏன்னா இப்போ ரீசன்ட் டிவைசஸில் எம்பெடட் சிஸ்டமாக ஒன்றும் செயல்படுற ஒரே டிவைஸ் வந்து வாஷிங் மிஷின் தான். மீது எல்லா டிவைஸ்லையுமே வந்து ஐஓடி கனெக்டிவிட்டிங்கிறது ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. வாட் இஸ் ஐஓடி நான் பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ரைட், நோ அது ஒரு கேள்விக்குறியிலே வச்சுப்போம். ஓகே, வில் டீல் வித் தட் லேட்டர். ரைட், ஸோ இப்போ வாஷிங் மிஷின் எடுத்துட்டோம். இப்போ ஒரு வாஷிங் மிஷின் இருக்குன்னா அந்த வாஷிங் மிஷினில் இன்புட் பட்டன்ஸ் இருக்கும், டைமர் இருக்கும், செட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமர் வச்சு நம்ம செட் பண்ணுவோம், வாஷிங் மிஷின் ஓட விடுவோம், வாட்டர் லெவல் இருக்கும், ஸோ வாட்டர் லெவல் சொல்லுவோம். ரைட், அதே மாதிரி அவுட்புட்டுக்கு டிஸ்பிளே இருக்கும், ஆர் மோட்டார் இருக்கும், கண்டிப்பாக மோட்டார் இருக்கும், சுற்றுறதுக்கு மோட்டார் இருக்கும், டிஸ்பிளே இருக்கும், டைமர் காட்டும். ரைட், அண்ட் கண்ட்ரோல் யூனிட். அஃப்கோர்ஸ் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கும், ஒரு ரேம் இருக்கும், ஒரு ரோம் இருக்கும். இந்த ரேம், ரோம், மைக்ரோ கண்ட்ரோலர் என்னங்கிறது இன்னும் கொஞ்சம் இடத்த பார்த்துருவோம். ரைட், ஸோ திஸ் இஸ் வாட் ஒரு வாஷிங் மிஷினோட கன்சோலில் இருக்கும். இதை நான் ஏன் முக்கியமாக சொல்கிறேன்னா, இப்போ உங்கள் வீட்டில் வந்து ஒரு வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகுதுன்னு வச்சோங்களேன், இல்லை ஒரு ஏசி ரிப்பேர் ஆகுது, இல்லை உங்கள் லேப்டாப்பே ரிப்பேர் ஆகுது, நீங்கள் ஒரு கடைக்கு போய் கொடுக்குறீங்க. வாட் தேல் டூ இஸ், ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பர்டிகுலர் டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க, சார் போர்டு போச்சு சார். இப்போ அந்த போர்டு போச்சுங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, அந்த போர்டில் இருக்கிற இந்த காம்பனன்ட்ஸில் ஏதோ ஒரு காம்பனன்ட் ஷார்ட் ஆகி போர்டு போச்சு. கரெக்டா? ஸோ நம்ம இப்போ கற்றுக்க போகிறது அந்த போர்டு போச்சு சார்ன்னு சொல்கிறான்ல, ஏன் போச்சு, அந்த போர்டில் அப்படி என்ன இருக்குது, இதுதான் நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து யாராவது உங்கள்கிட்ட போர்டு போச்சுன்னு சொன்னால் யூ கேன் ஆஸ்க், எங்கே போச்சு, எதனால போச்சு. ரைட், ஸோ இப்போ நான் இதை காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து உள்ள எம்பெடட் சிஸ்டம்ஸ் இருக்குது. இது ஐஓடி கம் எம்பெடட் சிஸ்டம்ஸ். ஓகேங்களா? இந்த எக்ஸாம்பிள்ஸ் இதில் எம்பெடட் சிஸ்டம்ங்கிறது கண்டிப்பாக இருக்குது. ஓகேங்களா? எந்த ஐஓடி டிவைஸ் எடுத்தாலும் எம்பெடட் சிஸ்டம் இருக்கும், எந்த ரோபோட்டிக் டிவைஸ் எடுத்தாலும் எம்பெடட் சிஸ்டம் இருக்கும். உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கும், லேப்டாப்பில் இருக்கும். லிட்டரலாக டேபிள் பேட் மாதிரி தான். மேல் வீட்டில் இருக்கிற கீழ் வீட்டில் இருக்கிற மாதிரி உங்கள் வீட்டுக்குள்ளே எந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் எடுத்தாலும் இந்த எம்பெடட் சிஸ்டம் இருக்கும். குட். ஸோ இப்போ நீங்கள் எம்பெடட் சிஸ்டம் டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ரைட், அப்படின்னா உங்களுக்கு முக்கியமாக என்ன தேவைப்படும்? ஸோ த்ரூ அவுட் த கோர்ஸ் வந்து நான் எப்போ எக்ஸாம்பிள் எடுத்தாலும் ஒரு குழந்தையதை எக்ஸாம்பிள் எடுப்பேன். ஓகேங்களா? பிகாஸ் எந்த சிஸ்டம் டிசைனிங்காக இருக்கட்டும், நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக தயாரிக்கிறதுனால அந்த சிஸ்டம் வந்து ஒரு குழந்தை மாதிரி தான்.
ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு கை குழந்தை இருக்குது, சின்ன குழந்தை இருக்குது, ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா முக்கியமாக அந்த குழந்தைக்கு என்ன தேவைப்படும்? ஒரு பிரெயின். அதே மாதிரி தான் எம்பெடட் சிஸ்டம் ஒரு ஐஓடி டிவைஸ் எந்த குழந்தையாக இருக்கட்டும், அந்த குழந்தைக்கு தேவையான பிரெயின் தான் மைக்ரோ கண்ட்ரோலர் ஆர் மைக்ரோ ப்ராசஸர். ரைட். ஸோ மைக்ரோ கண்ட்ரோலருக்கும் மைக்ரோ ப்ராசஸருக்கும் என்ன வித்தியாசம்? ரைட். இப்போ ஒரு 3 வயசு குழந்தை இருக்குன்னு வச்சோங்களேன். இந்த 3 வயசு குழந்தைகிட்ட நான் இதான் கார் அப்படின்னு சொல்லிட்டு காரை உருட்டி விளையாடுன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? கார் சூப்பராக உருட்டி விளையாடும், நல்லா உருட்டி விளையாடும். விளையாட முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இது என்னன்னு கேட்பேன். 3 வயசு குழந்தைகளை காருன்னு சொல்ல முடியுமா? கொஞ்சம் திணறும். ரைட். ஏன்னா அதுக்கு மெமரி கம்மி, ஆனால் ப்ராசஸிங் ஜாஸ்தி. சொன்னோன்னே கப்புன்னு பிடிச்சிக்கும், அழகாக காரை உருட்டி விளையாடி காமிக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஒரு மைக்ரோ ப்ராசஸருங்கிறது அவன் தான். அவனுக்கு மெமரின்னு ஒன்று கிடையவே கிடையாது, ஆனால் எல்லா வேலையும் வேகமாக பண்ணி கொடுப்பான். ரைட். இப்போ மைக்ரோ கண்ட்ரோலர் யார்? மைக்ரோ கண்ட்ரோலுங்கிறது ஒரு 6 வயசு பிரெயின் மாதிரி. 6 வயசு குழந்தையோட பிரெயின் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ நீங்கள் சொல்ல 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 அது அழகாக கற்றுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் மைக்ரோ கண்ட்ரோலரும். அதுக்கு மெமரி ஸ்பேஸ் நிறையா உண்டு. ஸோ ஒரு சென்சார்லேருந்து டேட்டா எடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேட்டாவை அது அழகாக வாங்கி 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 ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கும். ஓகே, இந்த டேட்டாவை நான் அப்போ எடுத்தேன், அப்போ இதை எடுத்து இப்போ யூஸ் பண்ணணும். அந்த டேட்டா கேப்சரிங் வந்து மைக்ரோ கண்ட்ரோலருக்கு உண்டு. ஸோ அப்படின்னா வந்து எனக்கு மைக்ரோ கண்ட்ரோலரே போதும், மைக்ரோ ப்ராசஸரே வேணாம் அப்படின்னு சொல்லாமா? கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில இடத்துல மைக்ரோ கண்ட்ரோலர் பெஸ்ட், ஒரு சில இடத்துல மைக்ரோ ப்ராசஸர் பெஸ்ட். ஓகேங்களா? ஓகே. ஸோ பேசிக்காக ஒரு சிஸ்டம்னு எடுத்தால் அந்த சிஸ்டம்க்கு என்னெல்லாம் தேவைப்படும்? ரைட். ஒரு எம்பெடட் சிஸ்டம்குள்ள இவன் தான். நீங்கள் எவ்வளோ பெரிய எம்பெடட் சிஸ்டம் எடுத்தாலும் சரி, யூ கேன் ஆல்வேஸ் ஷார்ட் இட் டவுன் டு தீஸ் 3 காம்பனன்ட்ஸ். இவ்வளோ தான். ஒரு எம்பெடட் சிஸ்டம்ங்கிறது இவங்க 3 பேர் தான். சென்சார், கண்ட்ரோலர், ஆக்சுவேட்டர். 3 பேர் தான் எம்பெடட் சிஸ்டமை கம்ப்ரைஸ் பண்ணுவான். நீங்கள் பிஎல்சி எம்பெடட் சிஸ்டம்ஸாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய எம்பெடட் வாஷிங் மிஷினே எடுத்தாலும் இந்த 3 தான். இவனை விட்டு வெளியே போகிறதுக்கு எந்த விதத்துலையும் எங்கேயுமே வாய்ப்பு கிடையாது. ரைட். இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கறது சென்சார்ஸ். சென்சார்ஸ்னால் யாருன்னு பார்க்கணும். ரைட். இதை நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம். வாட் ஆர் தீஸ்? இவங்க எல்லாருமே சென்ஸ் ஆர்கன்ஸ், ஹியூமன் சென்ஸ் ஆர்கன்ஸ். கரெக்டுங்களா? ஸோ சைட், ஸ்மெல், டச், ஹியரிங், டேஸ்ட், இவங்க எல்லாருமே வந்து ஹியூமனோட சென்ஸ் ஆர்கன்ஸ். ரைட். ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் இவங்க எல்லாருமே ஹியூமனோட சென்சார்ஸ். எப்படி ஹியூமனுக்கு இவங்க எல்லாருமே சென்சார்ஸோ, ஒரு எம்பெடட் சிஸ்டமுக்கு அதுக்கான சென்சார்ஸ் உண்டு. அதுக்கான சென்சார்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுன்னா, ஒவ்வொன்றும் உனக்கு ஒரு சிலது ஹீட்டுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணும், தெர்மல் சென்சார்ஸ். ஒரு சிலது கேஸுக்கு ஏற்ற மாதிரி சென்ஸ் ஆகும். ஓகேங்களா? ஒரு சிலது லைட்டுக்கு ஏற்ற மாதிரி சென்ஸ் ஆகும், அதில் லைட் சென்சிட்டிவ், லைட்டுக்கு ஏற்ற மாதிரி சென்ஸ் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சென்சார்ஸ் இருக்கும். ஸோ இந்த சென்சார்ஸ்லாம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? எப்படி நம்ம வந்து நம்ம உடம்புல வந்து இந்த சென்சார் கன்ஸ் இல்லாமல் நம்ம செயல்படுறது கஷ்டமோ, ஒரு எம்பெடட் சிஸ்டமோ சென்சார் இல்லாமல் செயல்படுறது கஷ்டம். ஏன்னா ஒரு சென்சார் இல்லைன்னா சுற்றி முற்றி என்ன இருக்குன்னு அதுக்கு தெரியாது. ஸோ எல்லா எம்பெடட் சிஸ்டமுக்குமே ஒரு சென்சார் தேவைப்படும். ரைட். சென்சாருங்கிற பார்ட் முடிச்சிட்டோம். இப்போ இந்த சென்சார் யார் கூட பேசும்? கரெக்டா? இப்போ நான் என் கண்ணால் எதையோ பார்க்குறேன். நான் என்ன பார்க்குறேன்னு யார்கிட்ட நான் பேசுகிறேன்? என் பிரெயின் கிட்ட பேசுகிறேன். கரெக்டாக? ஏதோ ஸ்மெல் பண்ணுறேன், யார்கிட்ட பேசுகிறேன்? என் பிரெயின்கிட்ட பேசுகிறேன். அப்போ என் பிரெயின் யாருன்னா என்னோட கண்ட்ரோலர். ரைட். என்னோட மைக்ரோ கண்ட்ரோலர் தான் பேசும் சென்சார்கிட்ட. கரெக்டாக? ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேஸ் சென்சார் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எங்கேயோ கேஸ் லீக் ஆகுது, கண்டுபிடிச்சிருச்சு. இவன் என்ன பண்ணுவான்னா, லீக் ஆகுதுன்னு கண்ட்ரோலர்கிட்ட சொல்லுவான். ஓகேங்களா? கண்ட்ரோலர் யார்? நம்ம பிரெயின். அப்போ பிரெயின்ட்டு அவன் பேசுகிறான், எங்கேயோ கேஸ் லீக் ஆகுதுன்னு. இப்போ நீங்கள் இருக்கீங்க, கேஸ் எங்கேயோ லீக் ஆகுதுன்னு உங்கள் மூக்கு சொல்லிடுச்சு. சொன்ன உடனே உங்கள் பிரெயின் என்ன பண்ணும்? ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் டக்குன்னு எந்திரிச்சு போய் கேஸ் ஆஃப் பண்ணணும் இதை சொல்லும், இல்லாட்டி எந்திரிச்சு வெளியே ஓடிடுன்னு சொல்லும். இட்ஸ் அ பேசிக் ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ். அதே மாதிரி இந்த மைக்ரோ கண்ட்ரோல் யார்கிட்ட சொல்லணும்ல, அதாவது பண்ணுன்னு சொல்லணும்ல. ஒருத்தன் ஸ்மெல் பண்ணுறான், சென்ஸ் பண்ணி மைக்ரோ கண்ட்ரோலர்கிட்ட பேசிட்டான். அவன் சென்சார், பேசுகிறவன் பிரெயின் வந்து கண்ட்ரோலர், சென்ஸ் பண்ணுற சென்சார் பிரெயின் கண்ட்ரோலர், முடிஞ்சிருச்சு. பிரெயின் யார்கிட்ட பேச போகிறான்? பிரெயின் ஏதோ ஒரு ஆக்சுவேட்டர்கிட்ட பேசுவான். ஸோ வாட் இஸ் அன் ஆக்சுவேட்டர்? ஆக்சுவேட்டருங்கிறது கை காலுங்கிறது ஆக்சுவேட்டர். கை காலுங்கிறது ஹியூமன் பாடியோட ஆக்சுவேட்டர். ஒரு எம்பெடட் சிஸ்டமுக்கு ஒரு மோட்டார்,
ஒரு எல்இடி பல்பு, இதெல்லாமே ஆக்சுவேட்டர்ஸ். ரைட். ஸோ இப்போ நமக்கு எம்பெடட் சிஸ்டம்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருச்சு, ஒரு சிஸ்டம்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. இதை நான் மறுபடியும் சொல்லிட்டே இருக்கேன். சிஸ்டம்குள்ளே 3 காம்பனன்ட்ஸ்: சென்சார்ஸ், கண்ட்ரோலர்ஸ், ஆக்சுவேட்டர்ஸ். ரைட். ஸோ இது இந்த சென்சார் பார்ட் அண்ட் ஆக்சுவேட்டர் பார்ட் லேட்டர் ஆன் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பிரெயின் ஆஃப் சிஸ்டம் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பிரெயின் இல்லைன்னா சென்சாராலும் பேச முடியாது, ஆக்சுவேட்டர் யாருமே பேச மாட்டாங்க. ஸோ பிரெயின் யாருமே, இவன் தான் பிரெயின். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒன்ஸ் அகெயின், ஏ ஃபார் ஆப்பிள் வாஷிங் மிஷின் சொல்லிட்டேன், கரெக்டாக? இப்போ பி ஃபார் பால் வருமா? பி ஃபார் பால் வேறு யாருமே கிடையாது, இவன் தான். சாரி, இவன் தான். ரைட். ஸோ இவன் யார்? ஆர்டினோ ஜீரோ. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன மறுபடியும் ஒரு கை குழந்தை இருக்குது, ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் தான் இந்த கை குழந்தை, நீங்கள் தான் குழந்தை. ஸோ இப்போ ஒரு குழந்தை இருக்குது. இந்த குழந்தைகிட்ட நேராக கொண்டு போய் இவ்வளோ பெரிய கிரிக்கெட் பேட்டை கொடுத்து போய் 6 அடின்னு சொன்னால் அடிச்சிருமா? வாய்ப்பு கிடையாது. முதல்ல குழந்தை கையில் ஒரு பிளாஸ்டிக் பேட் கொடுப்போம். பிளாஸ்டிக் பேட்டை கொடுத்து சும்மா தட்டுறா சொல்லுவோமா? அதே மாதிரி இந்த ஆர்டினோ ஜீரோ, ஆர்டினோ ஊனோ, இவங்களாம் வேறு யாருமே கிடையாது, பிளாஸ்டிக் பேட்ஸ் மாதிரி. ஸோ இந்த பிளாஸ்டிக் பேட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, பேசிக்காக வந்து டெவலப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். முதல்ல நம்ம கற்றுக்க போகிறோம்னா இந்த பிளாஸ்டிக் பேட்ஸ் தான் கற்றுக்க போகிறோம். இவன் தான் மைக்ரோ கண்ட்ரோலர், ஓகேங்களா? இப்போ மைக்ரோ கண்ட்ரோலர். ரைட். ஸோ மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கான், இவன்ட்ட பேச போகிறேன். எந்த லாங்குவேஜில் நான் பேசுறது? கரெக்டாக? இப்போ ஒரு குழந்தை இருக்குது, ஒன்ஸ் அகெயின் இப்போ வந்து குழந்தை இருக்குது, நான் அந்த குழந்தைகிட்ட போகிறேன். தமிழில் பேசினா புரிஞ்சுக்கும், கரெக்டாக? குழந்தைக்கு தமிழ் தெரியுது, 6 வயசு குழந்தை, தமிழ் தெரியுது. தமிழ்கிட்ட பேசினா தமிழில் புரிஞ்சிடும், கரெக்டாக? இங்கிலீஷில் பேசினா இங்கிலீஷ் புரிஞ்சுக்கும், மேபி மே நாட் பி. 6 வயசு குழந்தை இல்லை, ஸோ மே நாட் பி. ஹிந்தியில் பேசினாலும் புரிஞ்ச வாய்ப்பு இருக்குது, மே ஆர் மே நாட் பி. சைனீஸில் பேசினா இல்லை ஜாப்பனீஸில் பேசினா குழந்தைக்கு பெரிய வாய்ப்பு இல்லைல்ல. அதே மாதிரி தான் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ்க்குன்னு ஒரு சில லாங்குவேஜஸ் இருக்குது. அந்த லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி தான் வந்து நம்மளால கோட் பண்ண முடியும். பேசிக்காக வந்து 2 லாங்குவேஜ், 2 ஹை லெவல் லாங்குவேஜ். ஒன்று சி, எம்பெட் சி அதுக்கு பேர், ஓகேங்களா? இட் இஸ் நாட் நார்மல் சி, இட் இஸ் எம்பெட் சி. இன்னொன்று மைக்ரோ பைத்தான். ரெண்டுமே வேறு வேறு டெவலப்மெண்ட் என்வாயர்மெண்ட் ரன் ஆகும். ஸோ இவன் பேர் ஆர்டினோ ஐடி. இந்த ஆர்டினோ ஐடி என்ன ரன் பண்ணுவான்னா எம்பெட் சி ரன் பண்ணுவான், ஓகேங்களா? இந்த எம்பெட் சி தான் வந்து ப்ரிடாமினண்ட்டாக வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. நிறைய மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது எம்பெட் சி தான். ரைட். இது நான் போட்டு ஒரு கோடிங், ஓகேயா? ஸோ எம்பெட் சி பார்த்தீங்கன்னா அதே தான், ஹேஷ் இன்க்ளூட் இருக்கும், வாய்டு மெயின் இருக்கும், வாய்ட் செட்டப் இருக்கும். ஸோ உங்களுக்கு வாய்டு மெயினுக்கு பதில் என்ன இருக்குன்னா வாய்ட் செட்டப் அண்ட் வாய்ட் லூப் இருக்கும். வாய்டு மெயின் இருக்காது, அதுக்கு பதிலாக வாய்ட் செட்டப் அண்ட் வாய்ட் லூப். ஸ்ட்ரக்சர் ஆஃப் எம்பெட் சி நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து ஆரம்பிப்போம், ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோன்னா எம்பெடட் சிஸ்டம்ஸ்னால் என்ன, எம்பெடட் சிஸ்டம்ஸ் ஏன் படிக்க போகிறோம், எம்பெடட் சிஸ்டம் எங்கே யூஸ் பண்ணுவாங்க, எம்பெடட் சிஸ்டம்குள்ளே கம்ப்ரைஸ் ஆகுது என்னென்ன, சென்சார்ஸ்னால் என்ன, ஆக்சுவேட்டர்ஸ்னால் என்ன, மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ்னால் என்ன, difference between a microcontroller and a microprocessor. So with this நம்ம ஒரு புது ஜர்னி ஆரம்பிக்கிறோம். Let's hope that this journey continues. Right. இது ஒரு செஷனோட முடிச்சுக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா please like, subscribe and share.